ராஜேஸ்வரி, அதாவது தீவிரவாதிகளை பூமியில் எங்கு ஒளிந்திருந்தாலும் தேடி தேடி சல்லடையாக துளைப்போம் என இந்திய ராணுவம் சூளுரைத்தது. அதற்கேற்ப பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை 5 உலக அளவில் தேடப்பட்ட 5 முக்கிய தீவிரவாதிகள் உட்பட 111 தீவிரவாதிகளை தேடி தேடி கொண்டிருக்கிறது இந்திய ராணுவத்தின் விமானப்படை, கடற்படை மற்றும் தரைப்படை என மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அபாரமாக செயல்பட்டு அந்த 111 தீவிரவாதிகளும் கொண்டிருக்கிறது இந்திய ராணுவம் என்றுதான் கூற வேண்டும். அதுவும் 3 மணி நேரத்தில் 11 ராணுவ நிலைகளை தகர்த்திருக்கிறது. மிக திட்டமிட்டு துல்லியமாக தகர்த்தெடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்தந்த இடங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சனிக்கிழமை இரவு நேரத்திலே, சனிக்கிழமை அதிகாலை நேரத்திலே ராவல்பிண்டி, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் இருக்கும் ராவல்பிண்டி, அந்த ராவல்பிண்டிக்கு அருகே உள்ள நூர்கான் ஏர்பேஸ் என்ற நூர்கான் விமானப்படை தளம் இருக்கிறது. அது இஸ்லாமாபாத்துக்கும் ராவல்பிண்டிக்கும் நடுவே இருக்கின்ற ஒரு விமானப்படை தளம். அந்த நூர்கான் விமானப்படை தளம் தாக்கப்பட்டவுடன், அங்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தியவுடன் உடனடியாக அந்த அசீம் முனீர், பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை தளபதி அசீம் முனீரும் பாகிஸ்தான் பிரதமரும் அவசரமாக ஓடி ஒளிந்து பதுங்கு குழியிலே பதுங்கிக் கொண்டனர். பங்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பங்கர்ஸ் என்று கூறுவார்கள். அந்த பகுதியிலே போய் ஒளிந்து கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். பதுங்கு குழியிலே பதுங்கிக் கொண்டார்கள். அவர்கள் நேற்றுதான் வெளியே வந்தார்கள். இருவருமே நேற்றுதான் அந்த பதுங்கு குழியிலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த அளவுக்கு இந்திய ராணுவத்தின் தாக்குதல் என்பது அடிமேல் அடி என்பார்களே, அப்போது ஒரு அடி அடித்திருக்கிறது இந்திய ராணுவம் என்றார். குறிப்பாக விமானப்படையின் துல்லியமான ட்ரோன் வீச்சுகள் ஆகட்டும், அதே போன்று ஏவுகணை வீச்சாகட்டும், மிக துல்லியமாக அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதுவும் பல பெண் விமானிகள் பறந்து சென்று அந்த தாக்குதலை நடத்திவிட்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் அந்த நூர்கான் விமானப்படைத்தளம் தாக்கப்பட்டது குறித்த செயற்கைக்கோள் படங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது நடந்ததா இல்லையா என்று பலருக்கு குழப்பம் இருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த அந்த செயற்கைக்கோள் படங்களை நீங்கள் பார்க்கலாம். தாக்குதலுக்கு முன் எப்படி இருந்தது அந்த டார்கெட் ஏரியா, இந்த இடம்தான் துல்லியமாக இடம் வைக்கப்பட்டது என்றால் அது அவங்களுடைய அந்த விமான படைத்தளத்துடைய மிக முக்கியமான ரேடார் கண்காணிப்பு அறை மற்றும் கட்டுப்பாட்டு அறை அங்குதான் இருந்தது. எனவே அந்த டார்கெட் ஏரியா என்று அதைதான் தாக்குதலுக்கு முன் திட்டமிட்டார்கள். தாக்குதலுக்கு பின் அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று நீங்களே பார்க்கலாம். மிக தெளிவாக அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்க்கும் பொழுது தாக்குதலுக்கு முன் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எப்படி இருந்தது என்பது குறித்து இந்திய ராணுவத்தின் விமானப்படையினர் வெளியிட்ட செயற்கைக்கோள் புகைப்படம் இது. அந்த புகைப்படத்தை தான் தற்போது நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் மிக தெளிவாக பார்க்கலாம். இது அந்த நூர்கான் விமானப்படை தளம் என்பது மிக முக்கியமான விமானப்படை தளம். இந்த நூர்கான் விமானப்படை 10 கிலோமீட்டர், அதாவது இஸ்லாமாபாத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஹைலி சென்சிட்டிவ் மிலிட்டரி காம்பவுண்ட் என்பார்களே, அப்படிப்பட்ட இடம். இங்குதான் பல்வேறு போக்குவரத்து ஸ்குவாட்ரன்ஸ், அதாவது விமானப்படைக்கு போர் விமானங்கள், அதே போன்று மேலே போர் விமானங்கள் மட்டுமல்ல, பல்வேறு வகையான போர் விமானங்கள், அதே போன்று PFA காலேஜ் சக்லா என்று ட்ரைனிங் இன்ஸ்டியூட், எதிர்கால விமானிகளை உருவாக்கக்கூடிய, போர்ப்படை விமானிகளை உருவாக்கக்கூடிய அந்த கல்லூரியும் அங்கேதான் இருக்கிறது. என மிக முக்கியமான விமானப்படை தளம் இது. இந்த விமானப்படை தளம் இஸ்லாமாபாத்துக்கு அருகே, ராவல்பிண்டிக்கு அருகே இருக்கின்றது. இரண்டுமே முக்கியமான நகரங்கள். தலைநகர், ஒன்று தலைநகர், இன்னொரு ராணுவ தலைமையகம். இரண்டுக்கும் நடுவே உள்ள இந்த நூர்கான் இடம் தாக்குதல் ஆன பிறகுதான் அதற்கு அருகேதான் அணு ஆயுதங்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் நடந்த பிறகுதான் அமெரிக்காவும் விழித்துக் கொண்டது. இதற்கு மேல் இந்தியாவின் தாக்குதலை பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று உடனடியாக அந்த பாகிஸ்தான் அதிபராகட்டும், அதே போன்று பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அழுத்தம் கொடுத்து போரினை நிறுத்தும்படி இந்தியாவிடம் பேச வைத்தது அமெரிக்கா என்று அமெரிக்கர்கள் தற்போது கூறி வருகிறார். என்றால் இதற்கு பிறகு அணு ஆயுதங்கள் தாக்கப்பட்டால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும், இதனால் அனைவருக்குமே பாதிப்பு என்ற வகையில் அமெரிக்கா உள்ளே புகுந்திருக்கு. இதற்கு பிறகுதான், இந்த தாக்குதலுக்கு பிறகுதான், 3ஆம் நாள் தாக்குதல் தான் அது மிக தெளிவான தாக்குதல் நடத்திருக்க இந்திய ராணுவம் என்பதை இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் மிக தெளிவாக காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அந்த 11 இடங்கள் எப்படி தாக்கப்பட்டன என்பது குறித்த வரைபடத்தை தற்பொழுது பார்ப்போம். அந்த பாகிஸ்தான் வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். தாக்குதலுக்கு உள்ளான பாகிஸ்தான் ராணுவ நிலைகள், அதாவது விமானப்படை தளம், ரேடார் படைத்தளம் என்று இரண்டாக பிரித்து அந்த 11 இடங்களை மிக தெளிவாக நூர்கான் ஆகட்டும், முரீத் ஆகட்டும், சர்கோதா ஆகட்டும், ரஃபிகி ஆகட்டும், ரகீம் யர்கான் ஆகட்டும், ஜகோபாபாத் ஆகட்டும், அதே போன்று நீங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படைத்தளமாக சுக்கூர் இடைத்தளம், போலரி வகைத்தளம் என 8
விமானப்படை தளங்கள், மிக முக்கியமான விமானப்படை தளங்கள். இந்த படைத்தளங்களில் தான் மிக முக்கியமான விமானங்கள், போர்ப்படை விமானங்கள், போர் விமானங்கள் இருந்திருக்கின்றன, கட்டுப்பாட்டு அறைகள் இருந்திருக்கின்றன. இங்குதான் துரோன்கள், அதாவது இந்த முரிக்கி என்ற இடத்திலிருந்தான் துரோன் படைகள் எல்லாம் அனுப்பியது பாகிஸ்தான். அதே போன்று சர்கோதாவில் இருந்துதான் முக்கியமான விமானங்களை வைத்தது. F-16 விமானங்களை எல்லாம், அமெரிக்காவிடம் பெற்ற F-16 விமானங்களை எல்லாம் அங்குதான் வைத்திருந்தது பாகிஸ்தான் ராணுவம். ஆனால் இந்த ரேடார், முக்கியமாக அந்த 3 இடங்களில் ரேடார் கண்ட்ரோல் வைத்திருந்த ரேடார் கட்டுப்பாட்டு அறைகள் இருந்தது. சியால்கோட் ஆகட்டும், பஸ்ரூட் ஆகட்டும், சூனியன் என்ற 3 இடங்களில் தான் அந்த ரேடார் கட்டுப்பாட்டு அறைகளை பாகிஸ்தான் வைத்திருந்தது. முதலில் அந்த ரேடார் கட்டுப்பாடுகளை அழித்த இந்திய ராணுவத்தின் விமானப்படை, அதன் பின் உள்ளே, அதாவது அவர்களுடைய இதயம் என்று பிரதமர் கூட தற்போது பேசும்போது, பாகிஸ்தான் இதயத்தையே நாம் தாக்கினோம், நம்முடைய எல்லை பகுதியில் தான் அவர்கள் வந்தார்கள், நாங்கள் இதயத்தையே தாக்கினோம் என்றார். எனவே இதய பகுதி வரை சென்று, அதாவது அந்த நுர்கான் வரை சென்று, அவருடைய ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் தலைநகர் வரை சென்று தாக்கி இருக்கிறது இந்திய விமானப்படை. எந்த ஒரு தடையுமின்றி சென்று வந்திருக்கு என்றால், அவர்கள் கண்களிலே விரல் விட்டு மறைத்து மாயஜலம் காட்டி உள்ளே சென்று தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி, அதுவும் 3 மணி நேரத்திலே இந்த 11 இடங்கள், நுர்கான், முரித்கோ, சர்கோதா, ரஃபிகி, ரஹிமியர் கான், ஜகோபாபாத், சுக்கூர், போலரி, சியால்கோட், பஸ்ரூட், சுனியன் என்ற 11 ராணுவ நிலைகள், விமானப்படை தளம் 8, 3 ரேடார் படைத்தளம் என 11 தளங்களை 3 மணி நேரத்திலே தகர்த்திருக்கிறது இந்தியன் ஏர்போர்ஸ், இந்திய விமானப்படை என்பது மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டோம் என்பது குறித்து இந்திய ராணுவமும் ஒரு இந்திய ராணுவம் சார்பிலே வெளியிடப்பட்ட மேப் இது. இந்தியாவும் இஸ்லாமாபாத் அருகே பாகிஸ்தான் எங்கெல்லாம் அந்த சிவப்பு புள்ளிகள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்திய விமானப்படையாகட்டும், கப்பற்படையாகட்டும், அதே போன்று தரைப்படையாகட்டும், 3மே தாக்கிய இடங்கள். கராச்சி முதல் இஸ்லாமாபாத் வரை, லாகூர் முதல் பலுச்சிஸ்தான் வரை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு இடமாக அந்த சிவப்பு புள்ளிகள் அனைத்துமே இந்திய விமானப்படைகளால் தாக்கப்பட்ட இடங்கள் தான். கிட்டத்தட்ட 14 நிலைகளுக்கு அந்த இடத்திலே குண்டு வீச்சுகள் நடந்தது, ட்ரோன் படை அனுப்பப்பட்டது, ஏவுகணைகள் வீசப்பட்டது. அதே போன்று தெளிவாக திட்டமிட்டு இந்த துல்லியமாக பிரிசிஷன் ஸ்ட்ரைக் என்பார்களே, அது போன்று துல்லியமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது மிக முக்கியமானது. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள், இந்த இந்தியா சேட்டலைட், அதாவது இந்தியாவுடைய மூவ்மெண்ட் என்னென்ன ஏர்பேஸில் 11 விமானப்படை தகர்ப்பதற்காக பிரம்மோஸ், ஹேமர், ஸ்கால்ப் மிசைல்ஸ் ஏவுகணைகள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், ஹேமர் ஏவுகணைகள். பிரம்மோஸ் என்பது இந்திய தயாரிப்பு, ஹேமர், ஸ்கால்ப் போன்ற பிரிட்டிஷ் தயாரிப்பு ஏவுகணைகள் எல்லாம் தயாரித்து மிக சிறப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூரிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 3 மணி நேரங்களிலே 11 நிலையங்கள், அதாவது நுர்கான், ரஃபிகி, முரீத், சுக்கூர், சியால்கோட், பஸ்ரூர், ஷூனியன், சர்கோதா, குரு, புலாரி, ஜகோகாபாத் ஆகிய 11 நிலைகளை தாக்கி அழித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நுர்கான் தாக்கப்பட்ட உடன் தான் நீங்கள் மீண்டும் பார்க்கலாம், அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும். அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்திலே மிக தெளிவாக தாக்குதலுக்கு முன் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே தெரியும் இதற்கு பிறகுதான் என்றால், இந்த இடத்தில் தான் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் பக்கத்தில் தான். எனவே ஏதேனும் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட வார்ஹெட்ஸ் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஏதேனும் பிரச்சனை வந்துவிடும் என்று தெரிந்தவுடன் தான் வெளிநாடுகளுடைய அழுத்தம் அதிகமானது, குறிப்பாக அமெரிக்காவின் அழுத்தம் அதிகமானது. உடனடியாக போய் நீங்கள் சமாதானம் பேசுங்கள், போரை நிறுத்த சொல்லுங்கள், போர் நிறுத்தத்துக்கு மண்டியிடுங்கள், தவறில்லை இந்தியாவிடம் என்ற வகையிலே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போன்று அந்த விமானப்படை தளங்கள், அடுத்த அந்த மேப்பை பார்க்கலாம். அந்த 11 நிலைகள் எங்கெல்லாம் தாக்கப்பட்டன, அதை எப்படியெல்லாம் இந்திய விமானப்படை சாதித்து காட்டியது. அதே போன்று பாகிஸ்தான் பயணிகள் விமானத்தை, இது மிகப்பெரிய மோசடியை நடத்தியது. அதாவது போர் விமானம் வந்தால்தான் நம்மால் கண்டுபிடித்து நாம் சுட்டு விடுவோம். எனவே பயணிகள் விமானம் மூலமாக குண்டுவீச்சை நடத்த முடியும் என்பது போல அவர்கள் முயற்சி செய்து நம்மை ஏமாற்ற முயற்சித்திருக்கார்கள். பயணிகள் விமானத்தை கொண்டு வந்து குண்டுகளை கொண்டு பயணிகள் விமானம் மூலமாக வந்து தாக்க முயற்சித்தது பாகிஸ்தான் என்பது என்ற மிகப்பெரிய சதியும் அம்பலமானது. எனவே பயணிகள் விமானத்தை கொண்டு நம்மளை ஏமாற்ற முயற்சியையும் நாம் முறியடித்திருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்ட பாகிஸ்தான் பிரதமராகட்டும், அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியான ஆசிம் முனீர் ஆகட்டும், பதுங்கு குழியிலிருந்து வெளியே வருவதற்கு அமெரிக்கா சொல்லிதான் வெளியே வந்தார்கள். அந்த அளவுக்கு இந்தியாவின் அடி என்பது மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கிறது. எனவே இதில் உண்மையிலேயே இந்திய விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை என 3ம் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செயல்பட்டு
துல்லியமாக இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கு என்பது மிக முக்கியமானது. எனவே இது ஒரு பிரத்யேக செய்தியாக நமக்கு கிடைத்த தகவலை ஒன்றிணைத்து தற்போது கொடுத்திருக்கிறோம் ராஜேஸ்வரி.